வணக்கம் VLK ஃபுட் கார்னருக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைய ரெசிபி மைசூர் ரசம். அதற்கு தேவையான பொருட்கள் தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேங்காய் கொஞ்சோண்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு, சாம்பார் பொடி ஒரு அரை டீஸ்பூனு, இதில் மிளகு அரை டீஸ்பூன், ஜீரகம் அரை டீஸ்பூன், கொத்தமல்லி வேறு ஒரு டீஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதை வறுத்து நம்ம அரைக்க போகிறோம். பெருங்காயம், புளி தண்ணி, ஒரு சின்ன சைஸ் நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற வச்சு நான் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பருப்பு வேக வச்சது. இதுதான் தேவையான பொருட்கள். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் விட்டு வாணலி காஞ்சிட்ருக்கு. அதில் வறுக்க வேண்டிய பொருட்களை நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். எண்ணெய் காஞ்ச உடனே இதை போடுவோம். வறுத்துட்டு அதை அரைக்கணும். எண்ணெய் காஞ்சிடுச்சு, போட்டுருவோம். இதை வறுத்து எடுத்துக்கிட்டு இது கூட தேங்காவை வச்சு மிக்சியில் தண்ணி விட்டு அரைச்சிக்கணும். இது நல்லா பருப்பெல்லாம் சிவப்பாகிற வரைக்கும் வறுக்கணும். இதுலேயே பெருங்காயத்தை போட்டுக்கலாம். பருப்பு கலர் மாறிடுத்து, வறுபட்டுடுத்து எல்லாமே. இதை நம்ம எடுத்துருவோம். இப்போ எடுத்துட்டேன். இப்போ இந்த மேலே புளி தண்ணியை வச்சிடுறேன். வறுத்தது இப்படி இருக்கும். இது கூட தேங்காய் சேர்த்து நம்ம இப்போ அரைக்க போகிறோம். புளி தண்ணியை அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற சாம்பார் பொடி, இதுலேயும் கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம். இதில் உப்பை போட்டுட்டு கொதிக்க விடணும். உப்பு இங்கே வச்சுருக்கேன், இதை போட்டுடுறேன். இது இப்போ நல்லா கொதித்து அந்த சாம்பார் பொடி வாசனை போகணும். அது வரைக்கும் இது கொதிக்கணும். இப்போ இது கொதிக்க ஆரம்பிக்குது. இதில் நான் இப்போ டொமேட்டோவை சேர்த்துடுறேன். இதை முதல்லேயும் சேர்த்து வச்சிடலாம், இல்லை இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கிறச்சேவும் சேர்க்கலாம். இது இப்போ நல்லா கொதித்து மிளகா பொடி வாசனை போகணும். அதுக்குள்ளே நம்ம அந்த வறுத்து வச்சதை அரைப்போம். இந்த வறுத்த பொருட்களை மிக்சியில் போட்டுட்டேன். தேங்காவையும் போட்டுட்டேன். இதை நம்ம இப்போ அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அரைச்சிட்டேன் நான். இந்த மாதிரி இருக்கும். தண்ணி விட்டே அரைச்சிக்கணும். இப்போ இது கொதிச்செடுத்து பச்சை வாசனை போயாச்சு. இதில் நம்ம வேக வச்ச பருப்பு தண்ணியை விடுறோம். பருப்போடு சேர்த்து அது கூடவே இந்த அரைச்சி வச்சதையும் விட்டுடுறோம். இந்த அரைச்சி வச்சதுலேயே தண்ணி பிடிச்சி நீங்கள் விட்டுக்கலாம். இதை நல்லா கலக்கிட்டு நுரைச்சி வந்த உடனே இறக்கிடணும். இறக்கி தாளிச்சிடலாம். நான் கொத்தமல்லியை போட்டுடுறேன். இப்போ இது பொங்கி வருது பாருங்கள். இந்த பொங்கி வர ஸ்டேஜில் நம்ம இதை நிறுத்திடணும். ஏன்னா ரசம் கொதிச்சா நல்லா இருக்காது. நல்லா பொங்கி வந்துருச்சு. நான் இதை எடுத்துடுறேன். இப்போ இதில் நம்ம தாளிக்க போகிறோம். ஒரு அரை டீஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். நெய்யில் தாளித்தா நல்லாயிருக்கும் ரசம்.
நெய் காஞ்செடுத்து நான் வெறும் கடுகும் கருவேப்பிலையும் தான் தாளிக்கிறேன். ஏன்னா பெருங்காயம்லாம் நான் முதல்ல போட்டாச்சு. கருவேப்பிலையை போட்டு அதில் சேர்த்துடலாம். மைசூர் ரசம் ரெடி ஆகிடுது.